ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்மளோட லாஜிக்கல் கேம்பில் டைரக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்ஷன்ஸில் வந்து நீங்கள் பேசிக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு கொஷின்ஸ் தாங்க, டேரெக்டாக நம்ம கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பார்ட் 1 பார்ட் 2 கொடுக்க போகிறோம், ரைட்டுங்களா? இது வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஹை லெவல் எல்லாமே கலந்துருக்கும். நீங்கள் வந்து நல்லாவே கற்றுக்கலாம், சரியா? இப்போ வந்து வெரி ஃபஸ்ட் கொஷின்லேருந்து போகலாம். நீங்கள் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்வேன்னா, நான் கொஞ்சம் நவுந்து நின்றுக்கிறேன், ரைட்டுங்களா? நீங்கள் வந்து பர்சனலாக எடுத்து சால்வ் பண்ணுங்கள், சரியா? இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு நிதானமாக நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வீடியோ பார்த்தவங்களால கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக போடுவீங்க, சரியா? இந்த வீடியோவில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே உங்களால் போட முடியும். அந்த லெவல் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் ஆல்ரெடி நான் வந்து போடுவேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? உங்களுக்கு வந்து அந்த 30 நிமிஷம் நீங்கள் உட்காந்துருக்க வேணாம், தேவையே இல்லை. நீங்கள் வந்து என்ன செய்யலாம், டக்குன்னு போட்டுட்டு அடுத்தடுத்து உங்களோட பிளான்ஸ், உங்கள் டேவோட பிளான் இருக்கும்ல, உங்களோட டேவோட பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? வெரி ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து போகலாம், சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாங்களா? டைரக்ஷன்ஸ் பாருங்கள், 1 2 3 மொத்தம் 3 இருக்குங்க, சரியா? இது வந்து 3 இருக்குது. கொஸ்டின்ஸை வந்து வாச்சிருங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த பிலோ கொஸ்டின்ஸ், சரியா? நீங்கள் வந்து பாருங்கள் 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை சால்வ் பண்ணணும்னா மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், சரியா? ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினை வாசிக்கலாம். கொஸ்டினை வாசிட்டு நேராகவே நம்ம போயிடலாம், சரியா? இப்போது லைக் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த கொஷினை அப்படியே வாசிட்டே நம்ம என்ன செய்ய போகிறோம், லைன்ஸை வந்து மார்க் பண்ணிகிட்டே வர போகிறோம். இப்போது பாயிண்ட் G இஸ் 8 மீட்டர் நார்த் ஆஃப் த பாயிண்ட் Fன்னு சொல்கிறாங்க, சரியா? இப்போது F பாயிண்ட் இங்கே இருக்குங்க. Fோட பாயிண்ட்லேருந்து 8 மீட்டர் வந்துட்டு G இங்கே இருக்காரு, சரிங்களா? அடுத்து பாருங்க, விச் இஸ் 9 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த B, ஓகேங்களா? பாயிண்ட் Bலேருந்து வெஸ்ட் யாரை குறிக்கும்? எஃப் வந்துட்டு இந்த விச் வந்து யாரை குறிக்கும்? பாயிண்ட் எஃப் குறிக்கும். பியோட வெஸ்ட்ல இருந்து 9, சரிங்களா? அடுத்து பாருங்க, பி பாயிண்ட் வந்து பேசுறாங்க. பாயிண்ட் பி இஸ் 6 மீட்டர் நார்த் ஆஃப் த பாயிண்ட் கேன்னு சொல்றாங்க. இப்படிங்கிறப்போ இந்த லைனை நம்ம எப்படி வாசிக்கணும்னா, கே பாயிண்ட்ல இருந்து தான் வாசிக்கணும். கேல இருந்து நார்த் 6 இருக்கு, சரிங்களா? பி பாயிண்ட்டுக்கு. அப்படிங்கிறப்போ இப்படி போடணும், ரைட்டா? இப்படி போடணும். இங்க பாருங்க, பாயிண்ட் பி இஸ் 6 மீட்டர் நார்த் ஆஃப் த பாயிண்ட் கே. அப்படிங்கிறப்போ நான் கேல இருந்து நார்த் போயிட்டு 6 மீட்டர் தள்ளி தான் பில இருக்கு, சரியா? மார்க் பண்ணிட்டேனா? அடுத்து பாருங்க, பாயிண்ட் டி இஸ் 15 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் கேன்னு சொல்றாங்க. கேல இருந்து நான் 15 தள்ளி வரணும். கேல இருந்து வெஸ்ட்டுக்கு நான் 15 தள்ளி வரணும். விளங்குதா என்ன செஞ்சிருக்கேன்னு? இந்த இடத்துல ஒரு லைனா நிதானமாக கூட நான் சொல்கிறேன். இந்த கே பாயிண்ட் இருக்குல்லங்க, இந்த லைனை நல்லா வாசிக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கே பாயிண்ட்லேருந்து வெஸ்ட் ஆஃப் 15 மீட்டர்ஸ் வந்துட்டு எஃப் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? இது எப்படி கொஷின்ஸ் எப்படி நம்ம வாசிப்போம்னா, பாயிண்ட் டி இஸ் 15 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் கே. அப்படிங்கிறப்போ நம்ம கே பாயிண்ட்லேருந்து தான் பார்க்கணும், சரியா? கே பாயிண்ட்லேருந்து வெஸ்ட்டு டி தள்ளி இருக்கு, 15 மீட்டர் தள்ளி இருக்கு, நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, பாயிண்ட் எம் இஸ் எக்ஸாக்ட்லி இந்த மிடில் ஆஃப் பாயிண்ட் எஸ்ஸுக்கும் ஜிக்கும் மிடில் இருக்காங்க. எம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கும் ஜிக்கும் மிடில் இருக்காங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, பாயிண்ட் எம் இஸ் நார்த் ஆஃப் த பாயிண்ட் டி. அதாவது இந்த லைன் நல்லா வாசிங்க. பாயிண்ட் எம் இஸ் நார்த் ஆஃப் பாயிண்ட் டின்னு மொட்டையா சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கு, சரிங்களா? பாயிண்ட் எம் வந்து பார்த்தீங்கன்னா டீல இருந்து பார்த்தீங்கன்னா எம் வந்து நார்த் டைரக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, எஸ் இஸ் இப்போ நீங்க நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் இது ஈஸியாக போட்டிருக்க முடியும். இதைவே நீங்க வந்து ஈஸியாக போடலாம். எப்படின்னா, இப்போ வந்துட்டு எஸ்எம்ஜின்னு இருக்குங்களா, எம் கண்டிப்பா வந்து இந்த பக்கம் வரணும், இல்லை எஸ் இந்த பக்கம் வரணும், சரிங்களா? இப்போ எப்படின்னு சொல்றேன்னா, இப்படி வந்து இப்படி வரலாம், இல்லை வந்து இப்படி இந்த சைடு வரலாமா? ஆனால் நம்மளுக்கு ஒரு க்ளூ இருக்கு. என்னன்னா, டீல இருந்து எம் இங்கே தானே இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தோம்னா நம்ம வந்து இங்கேயே டைரெக்டாக எம்மை வச்சு நார்மலாக டீக்கு நேராக நார்த்தில் இருக்கா அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்வோம்னா இங்கே வச்சுருவோம், சரிங்களா? இங்கே வச்சுட்டோம்னா கண்டிப்பாக எஸ் எந்த பக்கம் இருக்கும்? இந்த பக்கம் தான் வரும். எஸ் வந்து இந்த சைடு தான் வரும், நம்ம கண்டுபிடிச்சிருவோம், சரியா? இப்போ வந்து கொஞ்சம் டயக்ராம் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து இப்படி இருக்கனால நான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன், சரியா? ஆனால் இதோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து தான், சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஜியில இருந்து எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட், சரிங்களா? இந்த பாயிண்ட் எஸ் இஸ் 12 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் ஜி அப்படிங்கிறாங்க. இங்கே நல்லா பாருங்க, இங்கே வந்து
9, இது மீதி இருக்கிறது 6 சரிங்களா. 6 9 கூட்டினீங்கன்னா ஒரு 15 வரும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு 6, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 6 இருக்குது. 6 இருந்து தான் எஸ் சரிங்களா. உங்களுக்கு விளங்குது அந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கேன்னு? உங்களுக்கு இந்த கொஸ்டின் விளங்குதா? ஆல்ரெடி நான் வந்துட்டு இதை வச்சே நான் வந்து கொண்டு வந்தேன். இதை வச்சு எம்மோ எஸ் இந்த காம்போ வந்து இப்படி போடலாம். ஏன்னா நான் டி வந்து டீயோட நார்த்தில் எம் இருக்காங்கன்னு சொன்னதுனால நம்ம வந்து டி இங்கே வச்சு நார்மலாக இங்கே வச்சு பார்த்தோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வெரி நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் எஸ் இஸ் 12 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறப்போ ஜியோட பாயிண்ட்ல இருந்து வெஸ்ட் வந்து இந்த பக்கம் தான் வரும். அப்படிங்கிறப்போ 12னா இது ஒரு 6, இது ஒரு 6. அதே மாதிரி எம் வந்து மிடில் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஈஸியாகிடும். இந்த பக்கம் ஒரு 6, இந்த ஒரு பக்கம் ஒரு 6 அப்படிங்கிறப்போ எம் வந்து மிட் பாயிண்ட்ல இருக்காங்க. சரியா? அந்த டயக்ராம் இவ்வளோதான். அடுத்து இன்னொரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ சார்ட் அவுட் பண்ணி இந்த டயக்ராமோட மெர்ஜ் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். டயக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரியா? அடுத்து உட்காரப்போமா? அடுத்து பாருங்க. if the person walks towards south from the பாயிண்ட் ஏன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பாயிண்ட் ஏன்னு எதுவுமே இங்கே இல்லவே இல்லை. அப்படிங்கிறப்போ இது ஒரு நியூ டயக்ராமாக வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வந்து வாக் பண்ணுறாங்க. ஃப்ரம் ஏ பாயிண்ட்லேருந்து வாக் பண்ணுறாங்க, சவுத்தில் வாக் பண்ணுறாங்க. ஆஃப்டர் வாக் 3 மீட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த நடந்து வர டிஸ்டன்ஸ் தான் 3 மீட்டர். இங்கேருந்து நடக்கிறாங்க டு ரீச் த பாயிண்ட் சின்னு சொல்கிறாங்க. ஏ பாயிண்ட்லேருந்து நடக்கிறாங்கங்க. எல்லாம் பாருங்கள். if the person walks towards south from the பாயிண்ட் ஏன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் பாயிண்ட் ஏலேருந்து சவுத்து கீழே வராங்க. எவ்வளோ நடக்கிறாங்க அப்படின்னா 3 மீட்டர் நடக்கிறாங்க டு ரீச் த பாயிண்ட் சி. நவ் ஹி டேக் ரைட் சரிங்களா. நவ் ஹி டர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் வாக்ஸ் ஃபார் 5 மீட்டர்ஸ் டு ரீச் த பாயிண்ட் ஆர்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நவ் இப்போ இந்த சி பாயிண்ட்லேருந்து டேர்ன் பண்ணுறாங்க. ரைட் டேர்ன் பண்ணி 5 நடக்கிறாங்க. நடந்து 6 பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தென் ஹி வாக்ஸ் 7 மீட்டர்ஸ் இன் சவுத் டைரக்ஷன். அப்படிங்கிறப்போ சவுத் டைரக்ஷனாக கீழே தானேங்க. அப்படிங்கிறப்ப இங்கே வரும் 7 இங்கே வந்து எல் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, த பாயிண்ட் எல் இஸ் நார்த் ஆஃப் பி அண்டு ஈஸ்ட் ஆஃப் ஜி. அப்படிங்கிறப்போ இந்த பாயிண்ட் எல் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து நார்த்தில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ டயக்ராம் படி பாருங்க, பிக்கு வந்து நார்த்லையும் அதுக்கப்புறம் பாருங்க ஜிக்குலையும் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் ஜி பாயிண்ட். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நம்ம இங்கே டயக்ராம் உட்கார வச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு. இந்த டயக்ராம் வந்து மெர்ஜ் பண்ணணும்னு நினச்சோம். பட் ஆனால் நம்மளுக்கு போதுமான இடம் இல்லாதனால இப்படி டயக்ராம் இப்படி போட்டோம். இதுவே நம்மளுக்கு மாட்டிடுச்சு. சரியா? உங்களுக்கு இப்போ டைரக்ஷன்ஸ் எல்லாம் புரியுதா? அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு என்னன்னா, எல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு நார்த்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க ஜியோட ஈஸ்ட் இந்த பக்கம். ஜியோட ஈஸ்ட்டில் யார் இருக்கணும்? எல் இருக்கணும். புரியுதுங்களா? அண்டு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஜி அப்படிங்கிறாங்க. ஜியிலேருந்து எல் இப்படி வருது. அப்படிங்கிறப்போ நம்ம டயக்ராம் அசம்பிள் பண்ணிட்டோம். சரிங்களா? இது வந்து நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா இது ஒரு டயக்ராம் தனியாக வரும், அது ஒரு டயக்ராம் தனியாக வரும். எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணியிருப்போம்னா இந்த எல் பாயிண்ட்டை வச்சு தான் இந்த 2 டயக்ராமையும் நம்ம மெர்ஜ் பண்ணியிருப்போம். புரியுதா உங்களுக்கு? இப்போ கொஸ்டின்ஸாக பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, 4 of the followings are alike in the certain way. அதுக்கப்புறம் which of the following doesn't பிலாங்ஸ் டு த குரூப்னு சொல்கிறாங்க. என்னன்னா இதில் வந்து குரூப்பில் டூப்பு மாதிரி தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது 5 இருக்குங்களா. 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒரே மாதிரி இருக்கும், 1 வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும். அந்த ஒரு ஆட் ஒன் அவுட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது ஏக்கு ஜின்னு சொல்கிறாங்க. ஏஜி என்ன பேராக இருக்கும்? இங்கே பாருங்க, ஏ வந்து இங்கே இருக்குது, ஜி இங்கே இருக்குது. அப்படிங்கிறப்போ இது ஒரு டைரக்ஷன்ஸை மீன் பண்ணுறாங்க. என்ன டைரக்ஷன் வரும்? சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் வரும். அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. சிம்பிளாக வந்து ஒரு லைன் மட்டும் இந்த ஆங்கிளில் ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிஎஃப்பும் பாருங்கள். சி இங்கே இருக்குது, எஃப் பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்கள். சி இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. அப்படிங்கிறப்போ அதுவும் அதே டைரக்ஷனில் தான் வருது. சி இங்கே எஃப் அதே டைரக்ஷன். பியும் டீயும் பாருங்க, பி இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. சேம் அதே டைரக்ஷனில் தான் வருது. சிஜி பாருங்க, எங்கே இருக்குது பாருங்க. சி இங்கே இருக்குது, ஜி இங்கே இருக்குது. சேம் அதே டைரக்ஷனில் தான் வருது. அதுக்கப்புறம் எஸ்கே பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. எஸ் இங்கே இருக்குது, கே இங்கே இருக்குது. இந்த லைன் மட்டும் பாருங்க இப்படி வருது. டைரக்ஷன்ஸ் இந்த வாக்கில் வருது. அப்படிங்கிறப்போ இந்த 4மே வந்து ஒரு டைரக்ஷனில் வருது. இந்த எஸ்கே மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வருது. அப்போது இதுதான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு?
இந்த கொஷின் விளங்குதா? டைரக்ஷன்ஸ் இதுதான், கொஷின் இங்கே இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? கொஷின்ஸ் நம்ம வந்து டைரக்ஷன்ஸை வந்து வரைஞ்சி எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு 1 by 1 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கொஷின்ஸை நம்ம வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு இது புரியாது. அதனால தான் நான் அழுத்தமாக பொறுமையாகவும் சொல்கிறேன். இந்த டைரக்ஷன் வந்து பாருங்கள் 1 2 3ங்களா? இப்போது டைரக்ஷன் இதுவே தான் இருக்கும், கொஷின்ஸ் தான் மாறுபடும். இப்போ செகண்ட் கொஷின் போகலாமா? நம்ம செகண்ட் கொஷினில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். K, what is the direction and distance of K with respect to K? அதாவது RK ஓட டைரக்ஷனும் கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. விளங்குதா? போகலாமா? இப்போ மேலே இந்த டயக்ராமுக்கு போகலாமா? இப்போ ஏன்னா அதே டயக்ராம் தானே, RKக்கு நம்ம பார்க்கணும். போகலாமா? இப்போ கே இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. என்ன டைரக்ஷன்லங்க இருக்குது? நார்த் டைரக்ஷனாக நேராக இருக்க லைனில் தானேங்க இருக்குது. மேலே வந்து பாருங்கள், இதோட பாயிண்ட் தான் ஆர். சரிங்களா? இதோட பாயிண்ட்டு எல், இது சி பாயிண்ட், இது ஏ பாயிண்ட், அதுக்கப்புறம் இது ஜி பாயிண்ட், இது எம் பாயிண்ட், இது எஸ் பாயிண்ட். சரியா? இது டி பாயிண்ட், இது பியோட பாயிண்ட், இது எஃபோட பாயிண்ட். விளங்குதா? இப்போ என்ன கேட்குறாங்க? ஆருக்கும் கேக்கு தான் நம்ம செகண்ட் கொஸ்டினில் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து கேல இருந்து ரெஸ்பெக்டட் டு கே தானங்க. பாருங்க, ரெஸ்பெக்டட் டு யாரை பொறுத்து? கேவை பொறுத்து. ரெஸ்பெக்டட் டு கேனா கேல இருந்து தான் நம்ம பார்க்கணும். கேல இருந்து பாருங்க, நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, நார்த்து. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 8 இருக்கா? அப்ப இதோட பேரலா தானே இருக்கு, அப்ப இதுவும் 8 தான். அதுக்கப்புறம் இது 7 பிளஸ் பண்ணா என்னங்க வருது? இதுக்கப்புறம் பாருங்க, எல்லுக்கும் ஆருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 7 இருக்கு. 7 8 15 15 பிளஸ் ஒரு 6 என்னங்க? 21 21. அப்போ நார்த் 21. நார்த் 21 எங்க இருக்குன்னு பாருங்க, சி ஆப்ஷன்ல இருக்கு. புரியுதா? நார்த்து டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல இருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா 21 மீட்டர்ஸ்ல இருக்கு. இந்த ஆன்சர் கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? அடுத்து போலாமா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அதே டயக்ராம் தான், டைரக்ஷன்ஸ்லாம் அதே தானே. தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம் அண்ட் டி? எம்முக்கும் டிக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். போலாமா? இப்போ அதே டயக்ராம் தான் மக்களே, அதே டயக்ராம் போயிடலாம். சரிங்களா? இப்போ எம்முக்கும் டிக்கும், சரிங்களா, இங்க எம் பாயிண்ட் இருக்கு, இங்க டி பாயிண்ட் இருக்கு. எப்படிங்க கண்டுபிடிக்கலாம்? இங்க 8 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது 8, இது 6. 6 + 8 என்னங்க வரும்? 14 வருமா? 6 + 8 என்னங்க வரும்? 14 வருமா? அப்போ ஆன்சர் என்னங்க? 14ஆ? பி ஆப்ஷனா? போட்டுடலாமா? புரியுதா? இந்த டைரக்ஷன் வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? 3 கொஷினை சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேராகிராஃபாக இருந்தது, இது ஒரு பேராகிராஃபாக இருந்தது. இது அசம்பிள் பண்ணோம். அசம்பிள் பண்ணும்போது நம்மளுக்கு நேருக்கு நேர் வந்ததுனால ஈஸியாக இந்த கொஷின் முடிஞ்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்துட்டு பர்சனலாக நீங்கள் எடுத்தும் போட்டு பாருங்கள். சரியா? இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது இந்த ஸ்லைடு. இந்த ஸ்லைடை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை பாஸ் பண்ணி வச்சுட்டோ, ஆன்சருக்கு தான் நான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் என்ன செய்யணும்? பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த கொஷின் போகலாமா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டைரக்ஷன் வந்து பாருங்க 4 to 6 இருக்கு. என்னங்க 4 to 6 அப்படிங்கிறப்போ 4 5 6 3 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரே டைரக்ஷனை வச்சு. இப்போ கொஸ்டின் வாசிங்க. ஆன் த பீச் some person are standing at the certain distanceல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதாவது some persons இருக்காங்க, அவங்கெல்லாம் certain distanceல வந்து நிற்கிறாங்க. அதில் வந்து பாருங்க, இப்போ ராம் ஸ்டாண்ட் 15 கிலோமீட்டர் சவுத் வெஸ்ட் ஆஃப் தி ரகுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜு ஸ்டாண்ட் 12 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் பவி அண்டு 14 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் ராஜு. அதுக்கப்புறம் அருண் ஸ்டாண்ட் சவுத் ஆஃப் த ரகு அண்டு ஈஸ்ட் ஆஃப் த ராஜு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? கவி ஸ்டாண்ட்ஸ் 10 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் அருண். அதுக்கப்புறம் பவி ஸ்டாண்ட்ஸ் 30 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் ரகு. கண்ணன் ஸ்டாண்ட்ஸ் 21 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் ராஜு அண்டு சவுத் ஆஃப் த ராம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்தா நம்ம எங்க இருந்து எடுக்கணும்? யாரை வச்சு நம்ம மூவ் பண்ணா ஈஸியாக வந்து இந்த டயக்ராம் ஃபார்ம் ஆகுங்கிறத நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா யாரோட பேர் அதிகமாக வருதுன்னு பாருங்கள். இப்போது பவியோட பேர் அதிகமாக வருதான்னு பாருங்கள், இல்லை ராஜுவோட பேர் அதிகமாக வருதான்னு பாருங்கள், ராமோட பேர் அதிகமாக வருதான்னு பாருங்கள், கண்ணங்கிற பேர் அதிகமாக வருதான்னு பாருங்கள். இப்போது லைக் வந்து எனக்கு எந்த பேர் வந்து அதிகமாக கண்ணப்படுதுன்னா, இங்கே ஒரு இடத்துல ராஜு வராங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு ராஜு வராங்க, அதுக்கப்புறம் வேற ஏதாவது பாருங்க, ராஜு வச்சு எங்கேயா இருக்கா, நம்ம ராஜு வச்சே மூவ் பண்ணலாம். இங்கேயும் ராஜு வராங்க, 3 இடத்துல ராஜு இருக்குனால நம்ம என்ன செய்யலாம்? ராஜு வச்சே மூவ் பண்ணலாமா? இப்ப
ராஜு வச்சு போகலாம். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா? இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்துலாம் போக மாட்டேன். நடுவில் எங்கேருந்துலாம் நம்மளை பிக் பண்ணி ராஜு எங்கெங்கே இருக்காங்களோ ராஜு அங்கேருந்துலாம் நம்ம மூவ் பண்ணணும். சரியா? இப்போ ராஜு இந்த பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ ராஜி ஸ்டாண்ட்ஸ் 12 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் பவி அண்டு 14 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் ராஜுவா. இப்போ ராஜுல இருந்து பாருங்க, புரியுதா? ராஜுல இருந்து ராஜி வந்து பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர்ல இருக்காங்க. ராஜி இங்க இருக்காங்க. ரைட்டா? நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லைனை வாசிச்சு இவங்கள நான் பிக் பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? அடுத்து போலாமா? அடுத்து என்ன இருக்கு? இப்போ நம்ம பவியுமே நம்மளுக்கு மார்க் பண்ணிடலாம். இப்போ ராஜி இருக்கனால என்ன செய்யலாம்னா பவியும் மார்க் பண்ணிடலாம். இருங்க ஒரு நிமிஷம். ஓகேங்களா? பவியில இருந்து தான் சவுத்து யாரு? ராஜி. ஓகேங்களா? 12 இங்கே வந்து இடம் பத்தில், அதனால தான் அழிச்சிட்டு போட்டேன். சரியா? ராஜுல இருந்து 14 தான் வந்துட்டு ராஜு, அதாவது ராஜுல இருந்து 14 யார் இருக்காங்கன்னா ராஜி இருக்காங்க. சரியா? இந்த லைனை மார்க் பண்ணிட்டோமா? அடுத்து என்ன செய்யணும்னா ராஜு வச்சு இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ராஜு வச்சு இதை மூவ் பண்ணலாமா? ராஜு வந்து வெஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு வெஸ்ட்ல யார் இருப்பாங்கன்னா சாரி ஈஸ்ட். ராஜுவோட ஈஸ்ட்ல யார் இருப்பாங்க அப்படின்னா அருண் இருப்பாங்க. அருண் ஸ்டாண்ட் சவுத் ஆஃப் த ரகு அண்டு ஈஸ்ட் ஆஃப் தி ராஜு அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து கிலோமீட்டர்ஸ் இல்லை. சரியா? இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு டாட்டர் லைனை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ராஜு வச்சு இங்கே ராஜு இருக்கா, ராஜு வச்சு அருண் வந்து இங்கே தான் இருக்கான்னு சும்மா ஒரு அசம்ஷன்லாம் இங்கே வைக்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு தெரியல, இருந்தாலும் வச்சுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ரகு இங்கே தான் இருக்காரா? ஓகே, அருண் ராஜு. சரி, ஓகே. இப்போ வந்து அருண் ஸ்டாண்ட் ஃபார் சவுத் தனியாகவே இருக்கட்டும். இப்போ ராஜு வச்சு நம்ம வந்து அருணை பிக் பண்ணிட்டோம், போதும். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பவி எடுக்கலாம். பவி வந்து பாருங்க, பவி ஸ்டாண்ட்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் ஆஃப் த ரகுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரகுவோட பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாமா? இந்த இடத்துல ரகுவோட பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா பவி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட், அப்போது ரகு வந்து எங்கே இருப்பான்னா இந்த இடத்துல இருப்பான். லைக் வந்துட்டு தேர்ட்டினா இங்கே வருவான். சரிங்களா? இந்த இடத்துல ரகு நான் போட்டிருக்கேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ரகு நான் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்க, ரகுவை வந்து நான் இங்கே போட்டுட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து இந்த லைனை நான் முடிச்சிட்டேன். அடுத்து என்ன செய்யறேன்னா ராஜுவோட பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ராஜுவோட பாயிண்ட் பாருங்க 21 கிலோமீட்டர் ஈஸ்ட்னு இருக்கா கண்ணனோட பாயிண்ட்டு. இப்போ நான் என்ன செய்யறேன்னா ராஜுவோட பாயிண்ட் இங்கே இருக்கு, ஈஸ்ட் இந்த டைரக்ஷன் தான். ஈஸ்ட் டைரக்ஷன்னால கண்டிப்பாக வந்துட்டு இப்படி தான் போவான். யாரு? கண்ணன் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போவான். ஒன்று அருணை தாண்டி போகலாம், இல்லைனா அருணுக்கு முன்னாடியே இருக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு இந்த தள்ளி இருக்கான், ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கான் 21ன்னு நான் சும்மா போடுறேன். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க ரகுவோட பாயிண்ட் இது. சரிங்களா? இது ரகுவோட பாயிண்ட். அதுக்கப்புறம் பாருங்க, லைக் வந்துட்டு கண்ணன் வந்து யாரோட சவுத்தில் இருக்காங்களா? ராமோட சவுத்தில் இருக்காங்களாம். இங்கே வரும் பாருங்க, கண்ணன் ஸ்டாண்ட்ஸ் 21 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் த ராஜு அண்டு சவுத் ஆஃப் த ராம்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ராம் பாயிண்ட் தெரியாது, ஆனால் கண்ணனோட பாயிண்ட் தெரியும். சரிங்களா? கண்ணனோட பாயிண்ட் நம்மளுக்கு தெரியறதுனால சவுத்தில், ராமோட சவுத்தில் தான் கண்ணன் இருக்காருங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியுது. சரியா? அது வந்து நீங்கள் சைடில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? 6க்கு கீழே தான் கே. சரியா? ராம் இங்க, கண்ணன் இங்க. அதாவது இந்த கொஷினை வந்துட்டு சும்மா ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி தான், அங்கங்கே எடுத்து அங்கங்கே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக சீக்வன்ஸாக போகிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து இடிக்கும். அதனால தான் நான் அங்கங்கன்னு எடுத்து சால்வ் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு வந்து ஒரு வேளை இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா அந்த அங்கங்கே நான் எப்படி எடுத்து சால்வ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ரகுவோட பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள். ராமோட பாயிண்ட் நம்மளுக்கு தெரியாதுன்னு சொன்னோமா? இந்த இடத்துல கண்ணனோட பாயிண்ட் தெரியும், ராமோட பாயிண்ட் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், ராம் ஸ்டாண்ட்ஸ் 15 கிலோமீட்டர் சவுத் வெஸ்ட் ஆஃப் த ரகு. அப்படிங்கிறப்போ ரகுவோட சவுத் வெஸ்ட் பாயிண்ட்ல இந்த இடத்துல ராம் இருப்பாங்கன்னு சொல்லலாமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் டைரக்ஷன் வந்து நேருக்கு நேர் இருக்கும். எப்படின்னா ராமோட சவுத்தில் தான் கண்ணன் இருக்காங்க, ராமோட சவுத்தில் கண்ணனுங்கிறப்போ நேராக தான் இருப்பாங்க. சரி, இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்காங்க? 15ல் இருக்காங்க. 15 கிலோமீட்டரில் சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ராஜி ஸ்டாண்ட்ஸ் 12, அது நம்ம போட்டோம். பவியோட பாயிண்ட்டும் நம்ம போட்டுட்டோம். அடுத்து பாருங்க, அருணோட பாயிண்ட்டு நம்ம இப்போ பார்க்கணும். பார்த்தீங்கன்னா
ரகுவோட பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா அருண் நிற்கணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ரகுவோட ராம் ஸ்டாண்ட் சவுத் ஆஃப் த ரகு அப்படிங்கிறப்போ இந்த ரகுவோட சவுத்தில் தான் அருண் இருக்கான். இங்கே ரகு இருக்கான், இங்கே அருண் இருக்கான். அதுக்கப்புறம் அருண் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு, அதை நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, அருணோட ஈஸ்டில் இருந்து 10 கிலோமீட்டர் வந்து கவி இருக்காங்க. நான் என்ன செய்கிறேன்னா 10 போட்டுட்டு இங்கே கவி இருக்காங்கன்னு நான் போடுறேன். சரிங்களா? இந்த இடத்துல அருண்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி ஈஸ்ட்ல வந்து கவி இருக்காங்க. அருணை வச்சு தான் ஈஸ்ட். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம பவி ஸ்டாண்ட்ஸ் 30 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் தி ரகு. பாருங்க, பவி இங்க இருக்காங்க, வெஸ்ட் வந்துட்டு ரகு, அதுவும் நம்ம போட்டுட்டோம். 21 வந்து பார்த்தீங்கன்னா 21 இங்கே நம்ம போட்டுட்டோம், முடிஞ்சிருச்சு. ரைட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, ரைட். இப்போது ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஷின் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து இவங்க 21 தான் இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ கண்ணன் வந்து இந்த மிடில் தான் இருப்பாங்க கன்ஃபார்மாக. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்காங்களா, 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்காங்க ரகுவுக்கு கீழே வந்து சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் இருக்கணும், கன்ஃபார்ம் அருண் இருக்கணும். அதே மாதிரி ரகுவோட சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் ராம் இருக்கான், ராமோட சவுத்தில் கண்ணன் இருக்குங்கிறப்போ கண்ணன் வந்து இந்த ஆங்கிளில் தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இது 21 அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 21னா மீதி ரிமைனிங் அருணுக்கும் கண்ணனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 9. இந்த கொஷின் சார்ட் அவுட் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து அங்கங்கன்னு எடுத்து போட்டோம். இந்த கொஷின் வந்து நீங்களா எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ லைக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மெத்தட் வந்து இப்படிலாம் நம்ம எடுத்து போடலாம் அப்படிங்கிற மெத்தடை தான் சொல்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, யாரோட பேர் அதிகமாக இருக்கோ அவங்களோட பேரை வச்சு மூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பேரை வச்சு நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒருத்தர் 2 பேரோட கம்பேர் பண்ணி தான் வந்து இவங்க கரெக்டுன்னு நம்மளால சொல்ல முடியும். எப்படி நான் சொன்ன பார்த்தீங்களா, ரகுவோட கீழே தான் வந்து அருணுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதேமாரி ராமோட பாயிண்ட் கீழே தான் கண்ணனுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி பவிக்கும் ராஜுக்கும் 30 கிலோமீட்டர்ஸுங்கிறப்போ இங்கே வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், ராஜுக்கும் அருணுக்கும் 30 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். விளங்குதான் உங்களுக்கு? அப்படிங்கிறப்போ மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. அப்போ இது 21 இருக்கும், இது 9 இருக்கும். விளங்குதான் உங்களுக்கு? இப்போ இந்த கொஷின் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ டைரக்ஷன்ஸ் வந்து இப்போ கொஷின்ஸ் வைஸ் போகலாம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கண்ணன் அண்ட் கவி அப்படிங்கிறாங்களா? பாருங்க, இங்கே வந்து கண்ணன் இங்கே இருக்காரு, கவி வந்து அந்த கார்னரில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இங்கே 9, இங்கே வந்து 10 அப்படிங்கிறப்ப என்ன வரும், 19 வரும். ஓகேங்களா? 19 ஓகேங்களா? 19 கிலோமீட்டரில் இருக்காங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன். உங்களுக்கு விளங்குதா? இங்கே கண்ணன் இருக்காங்க 9, அதுக்கப்புறம் அருண் நடுவில், அதுக்கப்புறம் 10. இது வந்து நீங்கள் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் வரலாம் பார்க்காதீங்க. இது வந்து ஒரு மிட் பாயிண்ட்டில் இருக்காங்க, அவ்வளோதான். தாண்டி இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். இந்த பர்சனை கால்குலேட் பண்ணுறேன் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே 9, அதுக்கப்புறம் இங்கே 10, கூட்டம் என்ன வருது, 19 வருதா, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் மாகி ஸ்டாண்ட்ஸ் நார்த் ஆஃப் த ராம் அண்ட் வெஸ்ட் ஆஃப் த ரகு, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரகு அண்ட் மாகி அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ரகுக்கும் நியூ பர்சனாக வர மாகிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்குறாங்க. இங்கே பாருங்க, எத்தனை கிலோமீட்டரில் இவங்களோட டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இஃப் மாகி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நார்த் ஆஃப் த ராம் அப்படிங்கிறாங்க, வெஸ்ட் ஆஃப் ரகு. சரி, வாங்க பார்த்துக்கலாம். ராமோட நார்த்துங்களா? ராமோட நார்த்தை வந்து மாகி இருக்கணும், அதே மாதிரி ரகுவோட ஈஸ்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அப்படிங்கிறப்போ இங்கே தான் மாகி வருவாங்க. விளங்குதா உங்களுக்கு? மாகி இங்கே வருவாங்க. ராமோட நார்த்துனா நேரா, அதே மாதிரி யாரோட, ரகுவோட வெஸ்ட்டில். சரிங்களா? ரகுவோட வெஸ்ட்டுனா யாருங்க, ரகு இங்கே இருக்காரு, ரகுவோட நிமிஷருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்து எப்படின்னா, ராமோட நார்த் இங்கே சொல்லியிருக்காங்க, நார்த்துன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ரகுவோட வெஸ்ட்னா இந்த பக்கம் தானே, ரகுவோட வெஸ்ட் இந்த சைடு தானே. அப்படிங்கிறப்போ மாகி இந்த மிட் பாயிண்ட்ல இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இங்கே என்ன கொஷின்ல நம்மளுக்கு கேட்குறாங்க, என்ன டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க, ரகுவுக்கும் மாகிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்னு தான் கேட்குறாங்க. இங்கே வந்து ரகு இருக்காங்க, இங்கே மாகி. அப்படிங்கிறப்போ இந்த மிட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஷின். சரிங்களா? இந்த மிட் பாயிண்ட் என்னன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே 21 தெரியுமா? ஏன்னா இந்த மிட் பாயிண்ட்ல தான் நேராக பார்த்தீங்கன்னா இந்த ராம் இருக்காங்க, கண்ணன் இருக்காங்க, அதுக்கு நேராக தான் இருக்காங்க, மாகி இருக்காங்க. இங்கே 21 இந்த பக்கம் லெஃப்ட்ல இருக்கு, ரைட்ல வந்து என்ன இருக்கு, 9 இருக்கு. அப்போ அதே 9 தானே இங்கேயும் வரும், மாகிக்கும் ரகுவுக்கும் அதே 9 தான் வரும். அப்படிங்கிறப்போ ஆன்சர் வந்து 9 கிலோமீட்டர்ஸ். சரிங்களா? விளங்குதா உங்களுக்கு? 9 கிலோமீட்டர்ஸ்.
புரியுதா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு? அடுத்த கொஸ்டின் போகலாமா? 6th கொஸ்டின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. சேம் டைரக்ஷன்ஸ் தான். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கவி வித் ரெஸ்பெக்ட் டு ராம்? ராமை வச்சு நம்ம வந்து என்ன பார்க்கணும், கவியோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். புரியுதா? இப்போ நம்ம ராமை வச்சு கவி டைரக்ஷன் போகலாமா? இங்கே எங்கே ராம் இருக்காங்க? ராம் இங்கே இருக்காங்க, கவி வந்து இந்த பக்கம் இருக்காங்க. சரியா? அப்போ இது என்ன டைரக்ஷன்? இது என்ன டைரக்ஷன் சொல்லுங்க? சவுத் ஈஸ்ட்னு சொல்லலாமா? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் விளங்குதா உங்களுக்கு? சவுத் ஈஸ்ட் தான் ஆன்சர். இப்படி வராங்களா? இங்க ராம் இருக்காங்களா, இங்க கவி இருந்தாங்களா, அப்போ இது என்ன டைரக்ஷன்? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். விளங்குதா? ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். புரியுதா உங்களுக்கு? இந்த கொஷின் வந்துட்டு கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சோம், அங்கங்கன்னு எடுத்து போட்டு தான் நம்ம செஞ்சோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கொஷின் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களாக எடுத்து ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலும் போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை. இனிஷியலாக கற்றுக்கும் போது தான் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். நீங்கள் வித்தையை கற்றுக்கிட்டீங்கன்னா டைமே எடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து கடன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். எப்போல்லாம் அந்த கொஸ்டின் நம்ம பார்த்தாலும் ரீசனிங்கை பொறுத்த வரையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். அது ரெகுலராக கொஞ்சம் மட்டும் ஒரு 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக மறக்காது. ஆனால் கான்செப்ட் இல்லை, ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ரீசனிங் வந்து நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். சரிங்களா? அடுத்து போகலாமா? சரி, அடுத்த டைரக்ஷன் வந்து பாருங்கள். 7 to 10 அப்படிங்கிறப்போ இதில் 4 கொஷின் இருக்குது. இந்த டைரக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வாசிங்க. A person from G walks towards north of the A person from G பாயிண்ட்ல walks towards north for 3 meter to the reach பாயிண்ட் எஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேராகிராஃபு. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா கொஷின்ஸ் வைஸ் நேராகவே கொண்டு போயிடலாம் இதை. இப்போ வந்து பாருங்கள், A person from Gனா G பாயிண்ட் இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. G பாயிண்ட் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க. G பாயிண்ட் இங்கே இருக்காங்க. வாக்ஸ் டுவோர்ட்ஸ் நார்த் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை மீட்டர் நடக்கிறாங்க? 3 மீட்டர் நடக்கிறாங்க. டு ரீச் த பாயிண்ட் எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைன் நம்ம எழுதிட்டோமா? முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் வேர் ஹி டேர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த எஸ் பாயிண்ட்ல இருந்து ரைட்டு போகிறாங்க. அண்ட் வாக்ஸ் ஃபார் 12 கிலோமீட்டர் டு ரீச் த பாயிண்ட் சி அப்படிங்கிறப்போ ரைட்டு திரும்பி 12 மீட்டர் நடந்து சி பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல நான் என்ன செஞ்சுருக்கேன்னு? அதுக்கப்புறம் பாருங்க, ஃப்ரம் த பாயிண்ட் சி ஓகேங்களா, ஹி டேர்ன் டு ஹிஸ் லெஃப்ட்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த பர்சன் ஈஸ்ட் பார்த்து இருக்காங்க. அப்போ லெஃப்ட்னா என்ன? இந்த சைடு. அப்படிங்கிறப்போ எவ்வளோ மீட்டர் நடக்கிறாங்க? வாக்ஸ் 10 meters டு ரீச் த டி பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல 10 மீட்டர் நடந்து போய் டி பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அண்டு டேர்ன் ஹிஸ் லெஃப்ட் டேர்ன் டு ஹிஸ் லெஃப்ட் ஓகேங்களா, எகைன் சொல்கிறாங்க. டு வாக்ஸ் ஃபார் 6 meters ஓகேங்களா, அண்டு ரீச் த டபிள்யூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் டபிள்யூ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்னா டி பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் எடுக்கிறாங்க. டி பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் எடுத்து 6 மீட்டர் நடந்து டபிள்யூ பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. புரியுதா? இந்த நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். இதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? டபிள்யூ பாயிண்ட்ல இருந்து, அதாவது டி பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, டேர்ன் டு ஹிஸ் லெஃப்ட், டி பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் அகைன் எடுக்கிறாங்க. டு வாக்ஸ் ஃபார் 6 meter அண்ட் த ரீச் த டபிள்யூ பாயிண்ட் ஓகேங்களா, பாயிண்ட் டபிள்யூ. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, தென் ஹி வாக்ஸ் 4 meterன்னு சொல்றாங்க. ஆஃப்டர் டு ஹிஸ் ரைட் அப்படிங்கிறப்ப என்னங்க செய்யணும், இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து ரைட் எடுக்கிறாங்க. டபிள்யூல இருந்து ரைட்டுனா 4 இங்க வரும். புரியுதா? 4 இங்க வருங்கிறப்போ நம்மளுக்கு வந்து பாருங்க, தென் ஹி வாக்ஸ் 4 meter ஆஃப்டர் டேர்னிங் டு ஹிஸ் ரைட் ரீச் த ஹச் பாயிண்ட் அப்படிங்கிறப்போ இது ஹச் பாயிண்டா வரும். இருங்க வேணா வந்துட்டு நான் கொஞ்சம் டயக்ராம் வந்து தள்ளி கூட போடுறேன், உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஓகேவா? டயக்ராம் வந்து கொஞ்சம் மேலே போய் முட்டிகிட்டு இருந்தது, அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன், கீழே கொஞ்சம் எழுதிட்டேன். சரிங்களா? டயக்ராம் சின்னது பண்ணி கொஞ்சம் கீழே கொண்டு வந்தாச்சு, உங்களுக்கு புரியணும், அதுக்காக தான்.
நம்ம எங்கே முடிச்சிருக்கோம், ஹச் பாயிண்ட் வந்து முடிச்சிருக்கோம். தென் ஹி வாக்ஸ் 4 மீட்டர் ஆஃப்டர் டு ஹீஸ் ரைட் டு ரீச் த ஹச். அதுக்கப்புறம் ஹச் பாயிண்ட் வந்து நிற்கிறாங்க. வேர் ஹி அகைன் டேர்ன் டு ஹீஸ் ரைட் வாக் 10 மீட்டர் டு ரீச் த பாயிண்ட் டீன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வேர் ஹி டேர்ன் அகைன் ரைட் எடுக்கிறாரு. எங்கேருந்து ரைட் எடுக்கிறாருன்னா இங்கேருந்து ரைட் எடுக்கிறாங்க. 10 மீட்டர் நடந்து டீயை தொடுறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, டீயை ரீச் பண்ணியாச்சா? அட் த பாயிண்ட் டி, இங்கே பாருங்க, அட் த பாயிண்ட் டி சொல்கிறாங்க. ஹீ டேர்ன்ஸ் டு ஹீஸ் ரைட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வாக்ஸ் 9 மீட்டர் டு ரீச் த ஆர் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, ரைட் எடுக்கிறாங்க. டீயிலிருந்து ரைட் எடுத்து 9க்கு வராங்க. டீயிலிருந்து ரைட் எடுத்து 9 பாயிண்ட் தள்ளி வராங்க. எங்கே ரீச் பண்ணுறாங்க, 9 பாயிண்ட் வந்து 9 மீட்டர் வந்துட்டு 6 பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போது இன்னொன்று உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். இப்போது இது வந்து 4ஆ, இது வந்து 5ஆ, புரியுதா உங்களுக்கு என்னென்ன? இதோட 4 தானே, இந்த 4 பேரலாக வரும்ல. அதுக்கப்புறம் இங்கே 10 இருக்கா, இங்கே 5 கீழே வந்துருச்சுன்னா இப்போ இது 5, இங்கே பேலன்ஸ் வந்து கீழே ஒரு 5 இருக்குமா? புரியுதா உங்களுக்கு? இதையுமே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 4 and 5 வச்சு கூட ஏதாவது நம்மளுக்கு அடுத்தடுத்த கொஸ்டினில் வரும். சரிங்களா? இப்போ என்ன செஞ்சுட்டோம், 6 பாயிண்ட்டுக்கு வந்து நின்றுட்டோம். அதுக்கப்புறம் வேர் ஹி டேர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 8 மீட்டர் டு ரீச் த பாயிண்ட் பி. இங்கேருந்து 8 மீட்டர் நடந்து பி பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. அதாவது ஆரோட லெஃப்டில் இருந்து வேர் ஹி டேர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட் அப்படிங்கிறப்போ ஆறு வந்து இப்படி நிற்கிறாங்க சவுத் டைரக்ஷனில். அவங்களோட லெஃப்ட் வந்து இந்த பக்கம் தான் போகணும். அப்படிங்கிறப்போ 8 மீட்டர் நகர்ந்து போய் பி பாயிண்டில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, தென் ஹி வாக்ஸ் 5 மீட்டர் டு ரீச் த ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் டேக்கிங் ஏ லெஃப்ட் அப்படின்னா இந்த லைன் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்துட்டு அந்த பி பாயிண்ட்ல இருந்து என்ன செய்கிறாங்கன்னா லெஃப்ட் எடுக்கிறாங்க. டு ரீச் த ஜே பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. விளங்குதா உங்களுக்கு இந்த லைனு? அதாவது தென் ஹி வாக்ஸ் 5 மீட்டர் டு ரீச் த பாயிண்ட் பி. ஓகே, மொட்டையாக சொல்லியிருக்காங்க. அவங்க ரைட் எடுக்கிறாங்களா லெஃப்ட் எடுக்கிறாங்கிறது அப்புறம் தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஆஃப்டர் டேக்கிங் த என்ன சொல்ல வராங்கன்னா லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறாங்க. லெஃப்ட் டேர்ன் எடுத்து தான் 5 மீட்டர் நவுந்து போய் ஜே பாயிண்ட்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஃபைனலி ஹி டேர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட் அண்ட் வாக் 7 மீட்டர்ஸ் டு ரீச் த பாயிண்ட் வின்னு சொல்றாங்க. இப்போ இங்கே 7 மீட்டர் எடுத்து வீல இருக்காங்க. சரியா? உங்களுக்கு வந்துட்டு இருங்க, புரிகிற மாதிரியே போட்டுருவோம். சரிங்களா? ஜேக்கும் விக்கும் 7 மீட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? டயக்ராம் இவ்வளோ தான், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைக் வந்துட்டு இப்போ வந்து கொஷின்ஸ் வைஸ் போகலாம். இன் விச் டைரக்ஷன் இஸ் பாயிண்ட் ஜே வித் ரெஸ்பெக்டட் டு பாயிண்ட் டின்னு சொல்றாங்க. டியோட பாயிண்ட்ல இருந்து ஜே என்னன்னு கேட்குறாங்க. பாயிண்ட் ஆஃப் வியூனா நம்ம லாஸ்ட்ல இருந்து தான் பார்க்கணும். அப்படிங்கிறப்போ என்ன டைரக்ஷன்ல இருக்காங்கன்னா டைரக்டா தான் இருக்காங்க, ஈக்குவலா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ டில இருந்து ஜே பார்க்கும்போது ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. ஆப்ஷன் சி ஆப்ஷன் நேராக தான் இருக்கு இந்த இடத்துல. அதாவது இந்த பக்கம் கோணலாவும் போல, இந்த பக்கம் கோணலாவும் போல, நேராக தான் இருக்கு. இது இந்த டி பாயிண்ட்ல இருந்து இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன். சரியா? அடுத்து 8th கொஸ்டின் போலாமா? 8th என்ன கொஸ்டின் சொல்லிட்டாங்க, நம்ம அது போய்க்கலாம். சரிங்களா? டயக்ராம் போய்க்கலாம். வாட் இஸ் த அப்ராக்சிமேட்டட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிக்கும் பிக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீனை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம போவோமா? சிக்கும் பிக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ சி இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. சரியா? பாருங்க, இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சியும் பியும் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்படிதான் டயக்ராம் வரும். இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு இதோட வேல்யூ தெரியணும், இதோட வேல்யூ தெரியணும். அப்பதான் நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து சியோட இந்த ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. சரியா? அதுக்கப்புறம் இதோட லென்த் தெரியும்ல, இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது 6ல இருக்கு. அப்போ இது 4. அப்போ கீழே இதுவுமே 4ஆ தான் இருக்கும். 4 + 8 வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 12 இருக்கா, 12க்கு என்ன செய்யணும், ஸ்கொயர் எடுக்கணுமா? ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், 5க்கு ஸ்கொயர் எடுக்கணுமா? ப்ளஸ் பண்ண என்னங்க வரும் நம்மளுக்கு? 9 வரும், 6 வரும். இருங்க இந்த இடத்துல போடுறேன். ஆன்சர் இது வருங்களா? ஆன்சர் இது வருமா?
4 9 6 1 சரிங்களா. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ரூட் எடுக்கணுமா, ரூட் எடுத்து ஆன்சர் என்னங்க வரும் 13 வரும். என்னடா டைரெக்டாக போடுற எந்த ஃபார்முலாலையும் போடலன்னா பேசிக்ஸ்லாம் நான் தெளிவாக சொல்லிட்டேன் இது எப்படி போடணும்னு. நீங்கள் பார்த்த உடனே என்ன செய்யணும், இந்த பக்கம் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணணும், அந்த பக்கம் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் ஓவராலாக இதுக்கு ரூட் எடுத்து வர ஆன்சர் தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். அப்போது சிக்கும் பிக்கும் என்ன ஆன்சர்னா 13 போலாமா. அப்போது இங்கே பாருங்க 13 பி ஆப்ஷன் முடிஞ்சிருச்சா. நீங்கள் வந்து ரெகுலராக போட உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க சரியா. அந்த ஸ்கொயர் போடுறது ரூட் எடுக்கிறது அதெல்லாமே உங்களுக்கு வந்து அசால்ட்டாக கையில் மாட்டிக்கும் சரியா. அடுத்து பாருங்க, இஃப் த பாயிண்ட் Q இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த பாயிண்ட் Tக்கும் Sக்கும் மிட் பாயிண்ட்ல இருக்காங்க. நம்மளுக்கு டிஆர் தெரியும், Q வந்துட்டு ஒரு நியூ பாயிண்ட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்க, தென் இன் த விச் டைரக்ஷன் இஸ் பாயிண்ட் W விச் ரெஸ்பெக்டட் டு பாயிண்ட் Q. Qவை பொறுத்து W என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. Qவை பொறுத்து W எந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா மிட் பாயிண்ட்ல வந்து கொண்டு வரணும். யாரை மிட் பாயிண்ட்ல கொண்டு வரணும்னா Qவை வந்து மிட் பாயிண்ட்ல வைக்கணும், Tக்கும் Rக்கும் மிட் பாயிண்ட்ல வைக்கணும். டயக்ராம் போலாமா. இப்போ TR எங்க இருக்கு, T இங்க இருக்கு, இங்க R இருக்கு. நாங்களும் சொன்னல இங்க பாருங்க, அந்த 4 5 எல்லாம் பிரிச்சு வச்சுக்கோங்க, அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல எங்கேயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா. இந்த இடம் தான் Q பாயிண்ட் சரியா. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, டபிள்யூல இருந்து பார்க்க சொன்னாங்களா, இருங்க பார்த்துருவோம் அதையும். யாரை பொறுத்து, Qவை பொறுத்து W சரிங்களா. Qவை பொறுத்து தான் W. Q இங்க இருக்காங்க, W வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான். அப்படிங்கிறப்போ Qவை பொறுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க W ரைட்டா. இப்போ ஆன்சர் என்னங்க, வெஸ்டா, ஏ ஆப்ஷனா. போட்டு போயிட்டே இருக்கலாமா. விளங்குதா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு. அடுத்து பாருங்க 10th கொஸ்டின் என்னங்க சொல்றாங்க பாருங்க. இஃப் த பாயிண்ட் N, ஏன் என்னடா கொஸ்டினுக்காக போடுறேன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைரக்ஷன் இருக்குது. 4 டைரக்ஷன்ஸுக்கு நம்ம 4 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரி, ஒரே டைரக்ஷன் தான், ஒரே டைரக்ஷனில் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது சரிங்களா. 7 to 10 என்ன, அதுலேயே வந்து ஒரே டைரக்ஷன் வச்சு 4 கொஸ்டின் வரப்போகுது அப்படிங்கிறத அர்த்தம். இப்போ 10th கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். இஃப் த பாயிண்ட் N இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த SCக்கு மிட்ல வந்து N இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தென் வாட் இஸ் த அப்ராக்சிமேட்டட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் Nக்கும் Tக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. புரியுதா. இப்போ நான் என்ன செய்ய போறேன், எஸ்ஸும் சியும் எனக்கு தெரியும், அதுல வந்து N வந்து நான் மிட் பாயிண்ட்ல உட்கார வைக்க போறேன். போலாமா. இப்போ டயக்ராமுக்கு போலாமா. இங்க எஸ்ஸும், இங்க எஸ் இருக்கு, இங்க சி இருக்கு. அப்போ மிட் பாயிண்ட்ல யார் வருவாங்க, இங்க வந்துட்டு ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். மிட் பாயிண்ட்ல வந்து N இருக்காங்க, NNT. மிட் பாயிண்ட்ல N இருக்காங்க சரியா. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். N இங்க இருக்கு, T இங்க இருக்குங்க. எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும், பித்தாகரஸ் தியரம்ல தான் போட முடியும். இப்போ டயக்ராம் வைஸ் எப்படி இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல போடுறேன். ஈஸி தாங்க, பித்தாகரஸ் தியரம்னா நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. கத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா. போலாமா. இப்போ டயக்ராம் படி எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. இங்க N பாயிண்ட் இங்க இருக்கு, இங்க T பாயிண்ட் இங்க இருக்கு. பாருங்க N இங்க இருக்குங்களா, N இங்க வச்சுட்டேன். இப்படி போயிட்டு இந்த ஆங்கிள் இருக்கு சரியா. T பாயிண்ட் இங்க இருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும், இந்த டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு தெரியும். அதை எப்படிங்கிறத நான் சொல்லவா. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா இதோட ஹைட் கண்டுபிடிக்கலாமா. இங்க 10 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்படிங்கிறப்போ இது 14 சரியா. அதுக்கப்புறம் பாருங்க, இதோட டிஸ்டன்ஸ், கீழே இருக்க டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 6, இதுவும் ஒரு 6. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு 6 அப்படிங்கிறப்போ நான் இங்க ஒரு 4 மார்க் பண்ணல, அப்போ இதுவும் பேரலா இருக்கனால 4, அப்போ இது 10. புரியுதா உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும், 14 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஸ்கொயர் எடுங்க. 196 + 100 வரும். இது நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 296 வரும். இதுக்கு வந்து நம்ம ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்துட்டு நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக வரும்னா 17 வரும் சரியா.
அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு என்ன வரும்னா இதுக்கு 17 வரும். சரியா? இதோட நம்மளுக்கு என்ன வேல்யூன்னு தெரியும், 289 நம்மளுக்கு தெரியும். சரியா? நிறைய பேருக்கு வந்துட்டு இதை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி போடணுன்னு. இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம இப்படி போடுவோமா, இப்படி போட்டு என்ன பண்ணணும், 14 பண்ணுமா, என்ன வரும், சரி 8 9 இங்கே 2 வரும். சரியா? நீங்கள் போட்டோமா, நம்மளுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக என்ன வருதுன்னா இந்த வேல்யூ தான் வருது. அதனால் நம்ம அதை தாண்டி போயிடக்கூடாது. தாண்டி போனால் 18 வரும், 18 வராது கண்டிப்பாக. அப்போ 17 அதுக்கான ஆன்சர். 10th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா 17. ஓகேங்களா? 10th ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு 10th கொஷின் பார்த்துட்டோம். நீங்கள் 9th கொஷின் கூட ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Q பாயிண்ட் மிடில் இருக்கணும்னு சொல்கிறாங்களா, நம்ம வந்து இப்போ என்ன செய்யலாம், இந்த கொஷின் போகலாம். இப்போ மறுபடியும் கூட நான் உங்களுக்கு வந்து இந்த கொஷின் 9th கொஷின் நிறைய பேர் குழப்பலாம். 9th கொஷின் மறுபடியும் கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். லைட்டாக மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? கொஷின்ஸ் போகலாம். சரியா? 9th கொஷின் பாருங்கள், Q வந்து மிட் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன், Tக்கும் Rக்கும் மிட் பாயிண்ட். அப்படிங்கிறப்போ இது வந்து 4.5 4.5 சாரி காய்ஸ் 4.5 4 பாயிண்ட்ஸ்னு வரும். ஏன்னா மிட்லனா 9 தான் இருக்குது. இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9. சரிங்களா? அப்போது இந்த கொஷின் மறுபடியும் பார்த்துக்கோங்க. சரியா? இங்கே T இருக்குது, இங்கே R இருக்குது, அதோட மிட் பாயிண்டில் தான் வந்து Q இருக்குது. அப்போ இது 4.5, இது 4.5. சரிங்களா? அப்படிங்கிறப்போ Qவோட பாயிண்ட்ல இருந்து தான் W கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது கொஞ்சம் கீழே ஸ்லைடிங்காக இறங்கி இருக்கும்போது எங்கே இருக்கும்னா W இந்த இடத்துல வரும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு 0.5 கீழே வந்து Q வரும். இது வந்து இப்படி நடுவில் 4 and 5 வராது, 4.5 4.5 ஆஸ்பர், அதாவது மிடில் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா மொத்தம் அந்த லைனோட லென்த் வந்து 9. அப்போ 4.5 4.5 அப்படிங்கிறப்போ 9th நம்ம ஆன்சர் மாறுபடும். அப்படிங்கிறப்போ Qல இருந்து 9th ஆன்சர் என்னன்னு பார்ப்போமா. 9th என்ன வரும்னா டி ஆப்ஷன் வரும். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? இந்த டைரக்ஷனில் வருது. இங்கே வந்து Q இருக்குது, இங்கே வந்து W இருக்குது. அப்படிங்கிறப்போ நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் 9th வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க, டி ஆப்ஷன். சரியா? நம்ம வந்து லைக் ரிவிஷன் மாதிரி போகும்போது கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஓவராலாக என்ன செஞ்சுருக்கோம்னா 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். 10 கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் லெவல் இல்லை, பேசிக்கோட கொஞ்சம் மேலே இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஓரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இது வந்து ஆன்சர் கரெக்டாக இந்த மெத்தடில் போடலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோஸை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இதை விட சூப்பராக போட வரும் அப்படின்னாலும் சந்தோஷம், நீங்கள் போடலாம். சரியா? அதே மாதிரி அப்கமிங்கில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம கொண்டு வர போகிறோம். நீங்கள் வந்துட்டு என்றைக்குமே நான் எப்பயுமே சொல்கிற ஒரே விஷயம் தான், எப்பயுமே வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வருஷம் இந்த வருஷமாக இருக்கும். சரியா? 2026 நம்மளோட வருஷங்க, என்றைக்குமே மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி செக்ஷனல் டெஸ்ட்லாம் போடுறோம். சரியா? அதே மாதிரி இந்த ஒரு பார்ட் 1 பார்த்துட்டோமா, அடுத்து பார்ட் 2 அப்லோட் ஆகும், அதுவுமே நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக டெஃபினட்டாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்